உடன்குடி ஜிபி முத்து ஊர் பார்த்துக்கோங்க மக்களே. குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயில் விசேஷம் வரும்போது இங்கெல்லாம் பார்க்கிங்காக தான் இருக்கும். இதெல்லாம் தண்ணி இப்போ டெம்பரரியாக கிடக்குறது. ஆனால் அந்த இப்போ பேஞ்ச மழையில் தண்ணி தேங்கி கிடக்கு. முத்தாரம்மன் கோயில் விசேஷத்துக்கு வந்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாக பார்க்கிங். இங்கேயே நிப்பாட்டிடலாம். இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் போகணும் கோயிலுக்கு. தண்ணி வந்து வாயில் வைக்க முடியாது. தண்ணி குடிக்க கூட ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏறி வந்துட்டு என்னென்ன வேலை பார்த்துக்கிட்டு பாருங்க. சேட்டை டிரைவர் சேட்டை என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. டிரைவருக்கு கறி கம்மியாக வச்சுட்டாங்க போல பந்தியில். டென்ஷன் ஆகிட்டாரு. நண்பர்களுக்கு வணக்கம். கண்டென்ட்டை மேக் பண்ண விடுங்களா, ஏன்டா டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? 1000 டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறீங்க. புது வண்டிக்கு ப்ரொமோஷன் கொடுக்கண்டாமா? விசிட்டிங் எல்லாம் அடிச்சு வச்சிருக்காரு அவருடைய நம்பி. அவர் அடிச்சிருக்காரு, நீங்க இந்த கார்ல ஏறுறீங்க. அதான் எனக்கு அவர் வரையில நம்மள வந்து கூப்பல்ல இல்ல. அவர் பொண்டாட்டியா விட்டு வந்திருக்காரு. நீ பொண்டாட்டியா விட்டு வராரு. இந்த ஆட்டோ ஜர்னி எப்படி இருக்கு அப்படின்றத ஃபுல் vlog-ஆ நம்ம வந்து நீ பார்க்க போறோம். வண்டியை மூவ் பண்ண போகிறோம். இந்த வண்டிகளை யாரெல்லாம் இருக்கணும் பார்த்தீங்கன்னா, என் அண்ணன் இருக்கான். வேம்பார் பெத்தது வேம்பார் மகா இங்கே இருக்கான். 12ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம வந்த வேனு ஊர்லேருந்து உடன்குடி வந்த வேன் வந்து கிளம்புது பாருங்க. நான் வச்சு தரேன். வேன் கிளம்பிருச்சு. நம்ம ஆட்டோவும் கிளம்பிருச்சு. இவரோட விசிட்டிங் கார்டை வந்து இங்கே இருக்குது. நான் அந்த விசிட்டிங் கார்டை வந்து டெஸ்கிரிப்ஷன் ஐயோ இந்த விசிட்டிங் கார்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்மளோட டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவைலபிளாக இருக்கும். யாராவது ராமநாதபுரம் தூத்துக்குடி டூர் வந்தீங்க அப்படின்னா அவரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. எல்லா வகையான வண்டியும் கிடைக்கும் ஃபுல் சப்போர்ட்டோட. இப்போ இந்த மேஜிக் ஆட்டோவுக்கும் அந்த வேனுக்கு தான் போட்டி. வேனை ஓவர்டேக் பண்ண முடியுமா அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த மாதிரி நல்லா தான் இருக்கேன். டேஷ்போர்டு ஸ்பீக்கர் ஏதோ வச்சுருக்காங்க. பட் ஆனால் அது கரெக்டாக இருக்கு. ஹீட்ரு ஏசி வண்டியா இது? டைம் பாஸ்க்கு செட் இருக்குது, ஆடியோ செட் இருக்குது. இது டிரைவர் டேஷ்போர்டு, இது கோ டிரைவர் டேஷ்போர்டு. டாடா மேஜிக். எவ்வளோ மைலேஜ்? 19 கொடுக்குதா? 16 தான். இங்கேருந்து 130 கிலோமீட்டர் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்ப்போம். கரெக்டாக 4:40 வண்டியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உடன்குடி ஜிபி முத்து ஊர் பார்த்துக்கோங்க மக்களே. ஆமாம், இதான் ஜிபி முத்து ஊர். மரக்கடை வீட்டில் இருக்கோம். ஆமாம், மரக்கடை தானே. லூசுப்பையில செத்தப்பையில அந்த ஆள்தான் பெருமாள்புரம். இதுதான் ஜிபி முத்தோட ஊர். இந்த ஊரை கிராஸ் பண்ணுற வரைக்கும் அந்த ஊரை ஃபுல் வியூ பார்த்துக்கோங்க. செல்ல பிடிட்டு போயிடறான் இவங்களை. ஆமாண்ணா, ஊர் சின்ன ஊராக இருந்தாலுமே நல்ல இதாக இருக்கு. ரொம்ப சின்ன ஊர் தான், பட் ஆனால் நல்ல எல்லா வசதியுமே இருக்கு. இந்த சைடு ஓடுற டவுன் பஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் மிரண்டுறீங்க. ஒரு விக்னேஷ் டிஏடி எல்லா ட்ராவல்ஸுமே இங்கே தான் நிற்கும். ப்ரைவேட் பஸ் எல்லாமே இங்கே தான் நிற்கும். இங்கே ஓடுற கவர்மெண்ட் டவுன் பஸ்ஸுகளை பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் ஓடுற பஸ் எவ்வளோ பெஸ்ட்டான்னு சொல்லுவீங்க. மெட்ராஸில் ஓடுற பஸ்ஸுலாம் குறை சொல்லிக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து பாருங்கள் டவுன் பஸ்ஸுகளை எப்படி இருக்குன்னு. இதுதான் பஸ் ஸ்டாண்டு இல்லை? அதான் உடம்படி பஸ் ஸ்டாண்டு. அவ்வளோதான், சிக்கிருச்சு. நிறைய போய் சொல்லுங்க. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வர்ற வழியில் வண்டி திருப்பவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு குறுகலான ரோடு. பார்த்து பொறுமையாக தான் வந்துக்கணும். பாருங்க, யாருமே விட்டு கொடுத்து டிரைவர் திருப்புறாரா? டிரைவர் நீ அங்கிட்டு போயிட்டு திருப்பிட்டாங்க. இவரு
இவரு நீங்கள் கொஞ்சம் பின்னாடி போங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. நான் நவளமுட்டுக்காரு கவர்மெண்ட் பஸ்ஸுக்காரனால நவளமுட்டு கொஞ்சம் ரிவர்ஸ் போனால் போயிடலாம் ஏறி. கொஞ்சம் நேரம் அங்கிட்டு வண்டி இல்லை, இங்கிட்டு வண்டி நிற்கி கொஞ்சம் திருப்பி பாருங்க. கவர்மெண்ட் பஸ் உள்ளே வந்து நுழைச்சிட்டான். நம்ம வேனு முன்னாடி மாட்டிக்கிச்சு. நான் போகவா நீ போகவா நிற்கிறாங்க. ஏறி வந்துட்டு என்னென்ன வேலை பார்த்துக்கிட்டாரு பாருங்க. சேட்டை டிரைவர் சேட்டை என்ன வேலை பார்த்துக்கிட்டாரு பாருங்க. ஏன்னா வாங்க அப்படியா டிரைவர் வீம்புக்குன்னு பேசிக்கிட்டாரு நின்றுக்கிட்டு. வாங்க வாங்க அப்படியா. ஊருக்கு போகிற இடத்துல போயிட்டு ஊருக்காரனப்பா அவன். பண்ணுறது டிரைவர் சேட்டை. உடங்கடி பஸ் ஸ்டாண்டில் எப்போதுமே ஒரு பஞ்சாயத்து. ஆறு நடிச்சும் அவர் வந்து ஏறி வராது ஒரு பாட்டுக்கு. வேன் வந்து ஏறி வந்துருச்சு. ஏறி வந்ததுக்கப்புறம் இவரு உள்ள ஏறிட்டு வந்துட்டு உள்ள ஏறி குடிக்கிறாரு. உடங்குடி பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பெரிய பிரச்சனைங்க. இங்க ரோடு சின்ன ரோடு, பார்த்து போக நினைக்கவே மாட்டாங்க. அப்படியே ஏறிட்டு வருவாங்க. பனை மரத்தில் ஏறுற மாதிரி சரன்னு ஏறி நினைப்பாங்க. எங்க டிரைவருக்கு கறி கம்மியா வச்சுட்டாங்க போல பந்தியில. டென்ஷன் ஆயிட்டாரு. கேட்டவரி வாங்கி கொடுத்தாச்சு. ரொம்ப சூடாயிட்டாருங்க. அது மரம் வேற நிக்குதா தெரியுமே. நிக்கலாம் இது என்ன கூடாங்குளமா? அது என்னது? அதான் கூடங்குளம். அப்படியா? அதுல ஒரு பிரிட்ஜ் மாதிரி போட்டுருந்தாங்க பாத்தியா? ஆமா. அது பூரா உள்ள கடல்ல போய் பொருள் ஏற்றிட்டு வருது. கூடாங்குளம் இங்க கிடையாது, உடம்புல கிடையாது. இதுல அந்த வழி கிடையாது. இல்ல முன்னாடிலாம் இந்த சைடு நிறைய வெத்தலை குடிகள் வச்சிருப்பாங்க. தென்னை மரம்லாம் அப்படியே பட்டுப்போற சூழ்நிலை தான் இருக்கு. இந்த வருஷம் தான், அதான் போன வருஷம் 2023 மட்டும் தான் இங்கே மழை. முன்னாடிலாம் மழையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. தண்ணி வந்து வாயில் வைக்க முடியாது. தண்ணி குடிக்க கூட ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த வருஷம் ஓரளவுக்கு தண்ணி பரவாயில்ல. வேன் பறக்குது. அதை நம்ம பிடிக்க முடியுமா? எப்படி தூத்துக்குடியில டீ குடிப்பீங்களா இல்லை அப்படியே கிளம்பிடுவீங்களா? அப்படின்ற இல்லைன்னா தின்னது குறுக்க விழுந்துருவான். இப்படி நேரே போனா வந்து ஊரியா? நேரே போனா ஊரி கன்னியாகுமரியா? குலசேகர ஊரி குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயில் விசேஷம் வரும்போது இங்கெல்லாம் பார்க்கிங்காக தான் இருக்கும். இதெல்லாம் தண்ணி இப்போ டெம்பரரியாக கிடக்குறது. ஆனால் அந்த இப்போ பேஞ்ச மழையில் தண்ணி தேங்கி கிடக்கு. முத்தாரம்மன் கோயில் விசேஷத்துக்கு வந்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாக பார்க்கிங். இங்கேயே நிப்பாட்டிடலாம். இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் போகணும் கோயிலுக்கு. இங்கேருந்து நீங்கள் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். எப்படின்னா திருவண்ணாமலை கோயில் மாதிரி தான். இங்கெல்லாம் தண்ணியாக தான் தண்ணி. பட் ஆனால் ஃபுல்லாக வேனு, காரு, லாரி கீரி எல்லாம் இங்கேயே நிப்பாட்டிடுறாங்க முத்தாரம்மன் கோயில் விசேஷத்துக்கு வந்தால். ரோட சரி பண்ணவே இல்லை போல, அப்படியே போட்டிருக்காங்களே. அதான் தருவோம். எது இங்கிட்டு கிடையாதுண்ணா. அது இதே ரோடில் ஒரு 15 கிலோமீட்டர் போனால் திருச்செந்தூர். இந்த மேஜிக்கும் 60 கிலோமீட்டர் ஸ்பீடு போகுதுங்க. 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. போகிறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது 60 கிலோமீட்டர் ஸ்பீடில்.
சாத்தான்குளமா? சாத்தான்குளம் பக்கம் அங்கே இருக்கு. அவ்வளோதான். சாத்தாங்குளம் 25 கிலோமீட்டர். பரமன்குறிச்சி, திருச்செந்தூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி. இதுதான் திருச்செந்தூர் ஊர். இப்போ ஊருக்குள்ள போகாமல் அப்படியே அவுட்டரில் போயிடும் வண்டி. மேலே போர்டு இருக்கு. இது வந்து திருநெல்வேலியிலேருந்து வர ரோடு. இது திருநெல்வேலி ரோடு. இப்படி போனோம்னா திருச்செந்தூர் கோயில், இப்படி போனால் திருச்செந்தூர் கோயில், இப்படி போனால் நிறைய போனால் தூத்துக்குடி. திருச்செந்தூர் எவ்வளோ நாசமாக முடிவு நாசமாயிட்டாங்க. ஒன்றும் கிடையாது, எல்லாம் குப்பை மேடு தான். இந்த திருச்செந்தூர் ஊரை விட்டு தூத்துக்குடி பைபாஸை பிடிக்கிறதுல ஒரு வழியாயிருங்க. பைபாஸ்னா அதுவும் சின்ன ரோடு தான். டிராஃபிக்கு அது இதுன்னு ஒரு வழி ஆயிரும். அதுவும் இந்த திருச்செந்தூர் உடன்படி. சரி, ஒரு டிஎன்எஸ்சி திருநெல்வேலி பஸ் வரும். என்ன கூட்டம், வேற லெவல் அள்ளி போட்டு வரான். வண்டி அடிக்கடி இருக்கு. அப்படி இருந்தால் அவ்வளவும் கூட்டம் தான். இதுலேயும் கம்மியாக இருக்குங்க. இது தூத்துக்குடி. அதிகம். ரைட் போனால் திருநெல்வேலி, இது திருச்செந்தூர் கோவில். லெஃப்ட் போனால் தூத்துக்குடி. நம்ம அப்படியே லெஃப்ட் கட் பண்ணிடுவோம். ரோடு, இந்த திருச்செந்தூர் ரோடு மட்டும் என்றைக்குமே சரி விட மாட்டாங்க. எப்படி இருக்கு பாருங்க. பாதி ரோடு தான் இருக்கும், பாதி ரோடு வந்து அப்படியே மொட்டடின்னு கிடக்கும்.